இயற்கை எழில் மிகுந்த ஜவ்வாது மலையில் 2 நாட்கள் நடைபெறும் 19வது கோடை விழா கோலாகலமாக இன்று தொடங்கியது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவுப்படி ஜவ்வாது மலையில் 19வது கோடை விழா இன்று தொடங்கியது. இந்த விழாவில் தமிழக அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு துறைகள் மூலம் 38 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறை மூலம் ரோஜா மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட டைனோசர், பச்சைக்கிளி, மயில் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மலர் கண்காட்சி மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறை மூலம் தமிழக அரசின் ஆட்சியின் சரித்திர சாதனைகள் உள்ளிட்டவைகளும் இடம்பெற்றுள்ளன. 32 காய்கனி வகைகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள வளைவுகள் மற்றும் பல்வேறு உருவங்கள் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்தனர். கோடை விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன், திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செஞ்சி வே ஏழுமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வருஷம் இந்த கோடை விழாவுக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலைத்துறையில் ரொம்ப அருமையாக எல்லா இதுவும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. காய்கறியில் நிறைய உருவெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. கிராண்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வருஷம் நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்டாலுங்க எல்லாம் இருக்குது. வெரைட்டியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த வருஷம் மக்கள் நிறைய கூட்டமும் நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இதை ஏற்படுத்தி கொடுத்தா முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி. மலர் கண்காட்சி தோட்டக்கலைத்துறை மூலமாக வச்சிருக்க இந்த காய்கறி ஃப்ளவர்ஸ், இந்த வெஜிடபிள்ஸு, மற்ற எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா வெரைட்டியாக பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது.